மரியாதையை இங்க இருந்து போயிடு. போ. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட மனோவை லவ் பண்றத பத்தி சொல்லிருக்கேன்ல. அத பத்தி கவலைப்படாம நீங்களா ஒரு நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு மனோ வேணும். நீங்க பார்த்த மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்கல. என்ன தடுக்க எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. அதனால எனக்கு இத பண்றது தவிர வேற வழி தெரியல. நான் வேற என்னதான் பண்ண முடியும்? உங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிருச்சு. அபி, என்ன சொன்ன? நீ மனோவை லவ் பண்றியா? ஆமா மாமா, நான் மனோவை லவ் பண்றத பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு அவரு சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டினாரு. மனோ இல்லன்னு தெரிஞ்சதும் எனக்கு செத்து போயிடலாம் தான் தோணுச்சு. ஆனா நான் எதுக்கு சாகணும்? லவ் பண்றது தப்பா? அதனால எனக்கு மனோவை கல்யாணம் பண்றத தவிர வேற வழி தெரியல. என்ன அபி சொல்ற? அப்ப அன்னைக்கு நைட் வீட்ல பிரச்சனை நடந்தப்போ நீ ஏன் இத பத்தி சொல்லல? நானும் மனோவும் பேசிட்டு இருந்தத பார்த்துட்டு அண்ணன் செத்துருவேன்னு என்ன மிரட்டினாரு. எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஆரி. உன்னை நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை பண்ணிட்ட. இப்படி ஒரு மரியாதைய நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பையன் அவசரமா நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு நீங்க சொன்னதும் நாங்க எதையும் யோசிக்காம ஒரே ஒரு ராத்திரியில எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி எங்க சொந்த பந்தங்களை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு உன்னை நம்பி வந்தோம் பாரு. எங்களுக்கு பெரிய கௌரவத்தை கொடுத்துட்ட. இந்த மாதிரி பெரிய விஷயம் எல்லாம் பண்றப்போ பொண்ணுகிட்ட பேசி அவளுக்கு சம்மதமான கேட்குற பழக்கம்லாம் இல்லையா உங்களுக்கு? எங்களை இந்த பக்கம் வர சொல்லிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. ஆதி, இந்த அசிங்கெல்லாம் எங்களுக்கு தேவையா? உங்க குடும்ப பிரச்சனையை உங்களுக்குள்ள பேசி தீக்காம இப்படி சம்பந்தமே இல்லாம எங்களை இப்படி சபையில வச்சு கேவலப்படுத்துறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? என் பையன் உங்க வீட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டதுக்கு அவனுக்கு ரொம்ப பெருசா பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு சின்ன கோடு போட்டு காமிச்சிருந்தா கூட போதும். இந்த வீட்டு வாசப்படியே நாங்க மிதிச்சிருக்க மாட்டோம். அவங்கள சொல்லி தப்பு இல்ல, நம்ம பையனை சொல்லணும். நீங்க இருக்கிற வரைக்கும் அபி இப்படியே தான் பேசிட்டு இருப்பா. கிளம்புடா மனோ. சொன்னா கேளு. இந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. பாத்துக்கோ. அபி, உனக்கு புரியுதா இல்லையா? இது தப்பு. மனோ, நீ கிளம்பு. வேண்டாம் மனோ. மனோ, நீ கிளம்பு. நீ வா. மனோ. அபி, என்ன என்ன பண்ற நீ? கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா அறுத்துப்பேன். ஐயோ, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இதெல்லாம் தப்பு அபி. இருந்துட்டு போகட்டும். இப்ப இந்த கல்யாணம் இங்க நடக்கலனா நான் போனமாதான் இந்த இடத்தை விட்டு வருவேன். ஏமா, என்னம்மா இது? கோயிலுக்குள்ள கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? அபி, தப்பு பண்ற. எல்லாரும் பாக்குறாங்க. நாம வீட்ல பேசலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அபி, அக்கா, ஏதாவது பண்ணுக்கா.
என்ன மனோ, உங்க அக்காவோட சேர்ந்துக்கிட்டியா? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? அபி, இது என்ன கேள்வி? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ ஒரு கேள்வி கேட்காத. சொல்லு சொல்லு. ஆமா, நான் உன்னை லவ் பண்றேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அபி, இங்க பாரு, நீ படிச்ச பொண்ணு, இந்த மாதிரி பண்றது தப்பு. மனோ உன் லைஃப்ல இப்பதான் வந்திருக்கான். அவனுக்காக நீ இவ்ளோ நாள் உன்னை நல்லா பாத்துக்கிட்டவங்களை ஏமாத்துறது தப்பு. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு வீட்ல நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு வராங்க. அதுல மட்டும் ஏதாவது தப்பா நடந்துச்சு, அப்புறம் அவங்க எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடும். ஓ, அப்ப உங்களுக்கு என்ன பத்தி அக்கறை இல்ல, மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. சூப்பர். அபி, அப்படி பாத்தியா மனோ, இதுக்குதான் உங்க அக்காக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அவங்கள விடு, நீ என்ன சொல்ற?